அனைவருக்கும் வணக்கம். இனிமே உங்ககிட்ட தெர்மோகோல் பாக்ஸ் கிடைச்சா அதை தூர தூக்கி போட வேண்டாம். மழைக்காலத்தில் விதைகளை எப்படி முளைக்க வைக்கிறது, தெர்மோகோல் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல செழிப்பாகவும் செடிகளை இதில் வளர வைக்க முடியும். 4 கார்னர்லேயும் 4 ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா மழை பெய்யும் போது தண்ணி ட்ரைன் ஆகணும் இல்லையா, அதுக்காகத்தான். ஓட்டை போடும்போது கிடைச்ச அதே தெர்மோகோல் பீஸை அதே இடத்துல சும்மா வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா அது வழியாக தண்ணி மட்டும்தான் போகும், மண் எல்லாம் அரிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்காது. நல்ல கனமழை பெய்யும் போது நல்ல தண்ணி ட்ரைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சைட்லேயும் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். தெர்மோகோல் பாக்ஸில் செடிகளை வளர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய மண் பார்த்திங்கன்னா வெயில் பட்டு ஹீட் ஆகாது. அதனால கோடை காலத்தில் கூட செடிகளை இதில் நல்லபடியாக வளர்க்க முடியும். இந்த மண்கலவை பார்த்திங்கன்னா 1 மாதம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சது. என் ஹஸ்பண்டுக்கு டைம் இருக்கும்போது மொத்தமாக நிறைய மண்கலவை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை டார்பா ஷீட்டு போட்டு மூடி வச்சுக்கிட்டு தேவைக்கு எடுத்துப்பேன். அந்த மண்கலவை யூஸ் பண்ணி நிறைய செடிகள் நட்டுட்டேன். கடைசியாக இவ்வளோ மண் தான் இருக்குது. நாம் அந்த பாக்ஸோட மேல் பக்கமாக புது மண்கலவை போட்டுக்கலாம். பழைய யூஸ் பண்ணாத மண்ணை அடிப்பாகத்தில் போட்டுக்கலாம். ஒதுக்கி வச்சுருக்கக்கூடிய பழைய மண்கலவையில் புல் வளர்ந்துருந்துச்சுன்னா நல்ல மண்கலவைன்னு அர்த்தம். அந்த மண்ணை தாராளமாக நம்ம அடிப்பாகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் முன்னாடியே நாம் மண்கலவையை ரெடி பண்ணி வைக்கும்போது அதில் ஏராளமான குட்டி குட்டி மண் புழுக்கள் உருவாகியிருக்கும். மண் நல்ல வளமான மண்ணாக மாறி இருக்கும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய வேப்பம் புண்ணாக்கு உயிர் உரங்கள் வேர்பூச்சிகள் வராமல் செடியை பாதுகாக்கும். நான் யூஸ் பண்ண பக்கெட்டில் 5 பக்கெட் மண் அளவுக்கு இந்த தெர்மோகோல் பாக்ஸில் பிடிச்சிருக்கு. இந்த சைஸில் பெரிய ஒரு க்ரோ பேக் வாங்க நமக்கு 300 ரூபாய்க்கு மேலேயே ஆகும். இதில் நம்ம தோட்டத்திலிருந்து போன சீசனில் எடுத்த காராமணி விதையை போட போகிறேன். நம்ம தோட்டத்திலிருந்து நாம் விதைகள் எடுக்கும்போது நல்ல முத்திய விதைகளாக தான் எடுப்போம். அதனால் நல்ல முளைப்பு திறன் இருக்கும். க்ரோ பேக் அப்படின்னா ஒரு செடி தான் வைக்க முடியும். இந்த தெர்மோகோல் பாக்ஸில் 4 கார்னர்லையும் சேர்த்து நம்ம 4 செடி வச்சுக்கலாம். மாடி தோட்டத்தில் நமக்கு சந்தோஷமான ஒரு அறுவடை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த காராமணி நம்ம ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும் காராமணி செடியில். 4 கார்னர்லையும் விதைகள் போடலாம். ஒரு விதைக்கு பதிலாக 2 விதை போடுறேன். ஒரு விதை சரியாக வராட்ட கூட இன்னொரு விதை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான். விதைகளை ரொம்ப ஆழமாக போட வேண்டாம். அப்படி ஆழமாக போட்டோன்னா பாவம் அந்த விதை முளைச்சி வெளியில் வர ரொம்ப சிரமப்படும். சம்டைம்ஸ் அதால் வெளியில் வர முடியாமல் கூட போயிடும். இது செடி காராமணி விதை. பொதுவாக கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விதைகள் முளைக்க 1 வீக் வரைக்கும் டைம் எடுக்கும். ஆனால் இந்த காராமணி விதை மட்டும் 3 நாளில் முளைச்சிரும். காராமணி செடி வளர்க்கும்போது கொஞ்சம் அஸ்வினி பூச்சி தொல்லை இருக்கும். அந்த அஸ்வினி பூச்சியை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோன்னா நல்ல ஒரு அறுவடையை இதில் எடுக்கலாம். நாம் இந்த பாக்ஸில் வளர்க்க வேண்டிய விதைகளை கார்னரில் போட்டுட்டேன். மீதி விதைகளை நடுவில் போட போகிறேன். முளைச்ச அப்புறம் பிடுங்கி எடுத்து வேறு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். இந்த காராமணியை பயிறு, தட்டைப்பயிறு, காராமணி இப்படியெல்லாம் பேர் சொல்கிறாங்க. 4 பேர் கொண்ட வீட்டுக்கு அதிகபட்சம் 6-7 செடி இருந்தாலே வாரத்தில் 3 முறையாவது நம்ம காய் எடுக்க முடியும். நான் பெரும்பாலும் 4 செடி தான் வைப்பேன். அதுவே எங்கள் குடும்பத்துக்கு சரியாக இருக்கும். முக்கியமாக மழைக்காலத்தில் எப்படி தரமாக இதை முளைக்க வைக்கலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ மழை சீசனாக இருக்குது. ஏற்கனவே மண் வேற ஈரமாக தான் இருக்குது. இருந்தாலும் விதை போட்டோன்னா கண்டிப்பாக தண்ணி விட்டாகணும். நல்ல தண்ணி விட்டாச்சு. மழை அதிகமாக பெய்யும்போது வேகமாக விழக்கூடிய தண்ணி இந்த விதைகளை உள்ளே அமுக்கிடும். விதை ரொம்ப ஆழமாக போயிடுச்சுன்னா முளைச்சி வெளியில் வர ரொம்ப சிரமப்படும். ஏதாவது பிளாஸ்டிக் ஷீட்டு போட்டு மூடி வச்சிடணும். இந்த ஷீட்டு பறந்து போகாமல் இருக்க கல் வச்சாச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணி விடணும்னு அவசியமே கிடையாது. நம்ம இப்போ ஊற்றிருக்க தண்ணியே போதும். கொக்கோ பீட்டு சேர்த்துருக்கிறதுனால அதுவே ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணோம். விதைச்சி 3 நாளுக்கு அப்புறம் நாம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் இதை போட்டிருக்கேன். இப்படி மூடி வச்சா வெயில் கிடைக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக வெயில் கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஓப்பன் டெரஸில் இருக்கிறதுனால அடிக்கக்கூடிய வெயில் கண்டிப்பாக இதுக்கு போதும். மழை சீசனுக்கு மட்டும் இல்லை, நல்ல வெயில் காலத்தில் கூட இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம் பார்த்திங்கன்னா தினம் தண்ணி விட்டுக்கணும். அதிகப்படியான மழை, அதிகப்படியான வெயில் இந்த ரெண்டுமே விதையோட முளைப்பு திறனை பாதிக்கும். இடையில ஒரு நாள் ஈரப்பதம் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டேன். ஈரப்பதம் இருந்துச்சு. இப்போது 3 நாள் கழிச்சு, அதாவது புதன்கிழமை இதை நான் எடுத்து பார்க்க போகிறேன். எந்த அளவுக்கு முளைச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பெரும்பாலான விதைகள் சூப்பராக முளைச்சிருக்கு. இதுக்கு மேலே நாம் இதை மூடி வைக்க வேண்டாம். வெயில் காலமோ மழைக்காலமோ நல்ல பாதுகாப்பான முறையில் விதைகளை விதைச்சோன்னா எல்லா சீசன்லையும் நம்ம மாடி தோட்டத்தில் நல்ல ஆரோக்கியமான செடிகளை நம்மளால் உருவாக்க முடியும், வளர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.